ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் பாய்ஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா ட்ரோகு மூமெண்ட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம 10 சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு 3 பேர் தான் தேவைன்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்மளோட சேனல் 15 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம்னா ஹெல்டா யூஜின். இவர் மட்டும் 7 சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்ச் நம்மளுக்கு குத்தது யாருன்னா என்எஃப் கேமிங். இவர் தான் நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் குத்துக்கிறாரு. உங்களுக்காக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் ப்ரோ. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தோ இங்க ஒருத்தனை பார்த்துட்டு இருங்க, ஃப்ரெண்டு பிடிக்கலாம். ஃப்ரெண்ட் சொடாது. அட குளோவல் வேற போட முடியல. ஃப்ரெண்ட் ஆயிட்டா. வாடா வாடா வாடா. இருங்க, சூப்பர் மெடிக்கெட்லாம் கொடுக்கலாம். இந்தடா சூப்பர் மெடிக்கெட் உனக்கு தாண்டா, ஏத்துக்கடா. யாராடே ஏத்துக்கிட்டான். நம்ம கொடுக்கறதே எடுக்கிறதுக்காக தான். என்னடா சில மாரி நிக்கிற, போட்டு தள்ளிடலாமா? இல்லை நவுறான். இருங்க பின்னாடியே போகலாம். இருங்க அப்படியே கன் அடிக்கிற மாதிரி நடிக்கலாம். எங்கடா ஓடுற, நில்ற ஒரு இடத்துல. நல்லா குச்சு ஓடுறான். இது நடக்குன்னு இதை நான் ஏற்றுக்கிறேன். பாவம், அவன் எடுக்கலாம்னு நினச்சான், நான் ஏற்று முடிச்சிட்டேன். அதுக்குள்ள எங்கேயோ நம்மளை கூப்பிடுறான். எதுக்காக கூப்பிடுறான்? சரி போடா வரேன்டா. ஓ, ரிப்பேர் கிட்ட எடுக்கிறதுக்காக கூப்பிடுறான். ரொம்ப பாசமானவன். ஆனால் கச்சல் தான் நம்ம போட்டு தள்ளிடலாமே. அதுக்கப்புறம் கிளாக் டவர் ஆண்ட வந்துட்டோம். எதுக்குற கூப்பிடுற? ஓ, லைஃப் ஏற்றுக்கிறதுக்கா? சர்றா. அவன் ஒரு லைஃப் ஏற்றிட்டாங்க, அதனால இப்போ நம்மளை இங்கே லைஃப் ஏற்றிக்க சொல்கிறான். அவன் கிட்ட வர மாட்டேங்கிறான், அங்கேயும் ஒன்னேங்கிறான். இருங்க, நம்ம லைஃப் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் லூட் அடிக்க இங்கே தான் வருவான். அப்படியே மண்டையில வச்சு அழுத்திட வேண்டியது தான். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. அவனும் லூட் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறான் போல இருக்கு. ஆள்தான் முடிஞ்சிச்சு. வாடா. அந்த லூட்டு பக்கம் போய் உக்காந்துட்டான். இருங்க, கரெக்டாக குறி வச்சுட்டு ஓட்டாயா அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். இருங்க மேலே போகலாம். இந்த மேலே ஒரு எனிமி க்ளோல் போடு. இவனை ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டியது தான். அவன் கீழே இறங்கி வந்தானே நம்ம அவனை ஃப்ரெண்டு போய் சொல்லலாம். இல்லைன்னா போட்டு தள்ளிட வேண்டியது தான். கீழே விட வர மாட்டேங்கிறான். நம்ம தான் மேலே போகணும் போல இருக்கு. இப்போ கீழே வருவான்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டான். ஃப்ரெண்டு. இருங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். ஃப்ரெண்ட் ஆயிடு. டேமேஜ் கொடுத்துட்டாயா? ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நாதரா இது 6 years ஓல்டா இருக்கேன். பெரிய விஷயம். நான் மெடிக்கெட்லாம் எடுத்துக்கோ. போட்டு தள்ளிடலாமா? 6 years டைட்டில். இதை போட்டு காமிக்கிறேன். இப்போதான் எடுத்திருப்பான் போல இருக்கு. இருங்க, இங்கே மஷ்ரூம்லாம் சும்மா சாப்பிட்ற மாதிரி நடிப்போம். அப்போ தான் நம்ம நல்லவன் நம்புவோம். எதுக்கோ கூப்பிட்றா. இருங்க பின்னாடியே போகலாம். லூட் அடிக்கவா? நான் மேலே போயிட்டு வரேன். மேலே போயிட்டு கீழே பார்த்தா அவனை காணோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறான் பாருங்க. எதுக்கோ கூப்பிட்றான். போடா பின்னாடி வரேன். வெளியே வேற போகல. இருங்க நம்ம அந்த சூப்பர் மெடிக்கெட் எடுத்துன்னு போகலாம். மெடிக்கெட்டை காணோம். இதோ இதுதான் கொடுக்கறதுக்கு வந்தியாடா? என்ன அப்படியே உக்காந்த மாதிரியே இருக்கிறான். போட்டு தள்ளிடலாமா? இதோ புல்லட்டு கொடுக்குறான் போல இருக்கு. மாசமான பையன். இந்த டைட்டில் போட்டு காமிக்கிறான். குறி வச்சாச்சு, போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்ச்லாம் ட்ரை பண்ணேன். எவனும் ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்கார மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டேன். ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தொக்கஞ்சு லூட்டஸ்னு இருந்தான். இருங்க அவனுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கலாம். ஃப்ரெண்டு டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். வாடா. என்னத்த கூப்பிட்றான்? ஏதாவது கொடுப்பானோ? உள்ள கூப்பிட்றான். என்னடா கொடுக்குற? ஓ, டைட்டில் காமிக்கிறான். இருங்க நம்மளும் காமிப்போம்.
இருங்க நம்ம சூப்பர் மெடிக்கெட்லாம் கொடுக்கலாம். இந்தாடா சூப்பர் மெடிக்கெட் எடுத்துக்க. ஓகே எடுத்துக்கிட்டான். அவன் கன்று கொடுக்குறான். இந்த கன்னெல்லாம் நீயே வச்சுக்கடா. இதெல்லாம் வேணாம், நீயே எடுத்துக்க. சரி இருங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லூட்டாடி லூட்டாடி. டைம் ரொம்ப ஆகுதே, போட்டு தள்ளிடலாமா? சரி வாங்க லூட் அடிக்கிற மாதிரி நடிக்கலாம். அப்போ போட்டு தள்ளிடலாம் இவனை. வாடா வந்து லூட் ஆடுறா. இவனை அடிக்கிறாயா? இம்மனார் ஃப்ரெண்டு ஊச்சது வந்து வேற எவனா போட்டு தள்ளிடுவான். டே அங்கே ஒருத்த அடிக்கிறான், இங்கே வந்து கவர் கூடுறா. ஆள் தான் போட்டு தள்ளியாச்சு. என்னடா பண்ணுக்கிற? ரிப்பேர் மெடிக்கெட் போட்டுனுக்கிறான். இப்பயே உன்னை போட்டு தள்ளிடலாமா? குறி வச்சாச்சு. இன்னும் வந்துட்டாயா? சரி இருங்க, இப்போ அங்கே தான் அவன் லூட் அடிக்க போகிறான். அப்படி உன் லூட் அடிச்சுன்னு இருக்கும்போது தலையில போட்டுற வேண்டியதுதான். நல்லா லூட் அடிக்கிறான். குறி வச்சாச்சு, போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 பேர் எக்ஸ்ட்ரா லைஃபுக்காக உக்காந்துக்கிறானுங்க. இருங்க நம்ம ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வெளியே வந்து சண்டை போட்டாச்சும் பரவாயில்ல. இதோ வந்துட்டான். இருங்க நம்ம இவனை போட்டு தள்ளிடலாம். அக்காவை ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டியதுதான். அக்கா ஃப்ரெண்டு. இருங்க நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். அப்போதான் நல்லவன் நம்புவாங்க நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுத்துட்டான்னு. இப்போ ஃப்ரெண்டு பூச்சி பார்க்கலாம். இருங்க கன்று ரீலோட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆபத்துனா டக்குன்னு போட்டு தள்ளிட வேண்டியது தான். ஃப்ரெண்டு ஆஃப்லைன் மாரி நிற்கிது. ஆஃப்லைன் இல்லை. ஃப்ரெண்டு ஆகுமா ஆகாதா? ஆகாது. போட்டு தள்ளிட வேண்டியது தான். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஒருத்தர் இட்லிட்டு போட்டான். இருங்க நம்ம அவனை ஃப்ரெண்டு பூச்சி பார்க்கலாம். ஃப்ரெண்டு ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் ஆகிட்டான். கிட்ட வாடா. அவன் கிட்ட வரும்போதே டக்குன்னு போட்டு தள்ளிடலாம். ஏன்னா கிட்ட வந்துட்டு டக்குன்னு போட்டு தள்ளிடுவானுங்க, நம்மளுக்கே துரோகம் அமௌண்ட் போட்டுருவானுங்க. ஃப்ரெண்டு வா போட்டு தள்ளிட வேண்டியதுதான். அழுத்துப்பிடி. குளோவல் போட்டாயா? இருங்க இதெல்லாம் போட வேண்டியது தான். குளோவில் உடச்சி ஆளை தான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். இருங்க இவனை கடைசியாக போட்டு தள்ள வேண்டியது தான். இங்கேயும் தின்னுக்கிறான். இருங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுக்கலாம். இந்தாடா எத்துக்க. வேணாமா? வந்து எத்துக்கடா. வேணாம் போல இருக்கு இவனுக்கு. இன்னும் அப்படியே நின்றுக்கிறான். போட்டு தள்ளிடலாமா? இல்லை, உயிரோட தான் இருக்கிறான். இந்த பார்த்தியா டைட்டில் பார்த்தியா? ஹெட்ஷாட் பிளேயரு. போட்டு தள்ளிடுவேன். எங்கேயோ கூப்பிட்றான், இருங்க போகலாம். அதுக்கப்புறம் அவன் வண்டி எடுத்துன்னு பீமா சச்சியாண்ட கூப்பிட்டான். எதுக்குன்னா இதோ இங்கே ஒருத்தர் லைவ் ஸ்டேஷனுக்குறால அவனை அடிக்கிறதுக்கு தான். இருங்க நம்ம வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், போட்டு தள்ளியாச்சு. டேய் வாடா, போட்டு தள்ளிட்டா வாடா டேய். ஓ அப்படியே வந்துட்டியா? சரி ஓகேவா, வந்து லூட் எடுக்கும் போது போட்டு தள்ளலாம். குருவி ஆட போயிட்டாயா? இருங்க நம்ம இப்போ போட்டு தள்ளலாம். இப்போ மிஸ் ஆகிட்டான். எங்கடா போகிற? ஒருத்தர் நில்லுடா. என்ன நிற்கிறான்? போட்டு தள்ளிடலாமா? போட்டாச்சு. சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா துரோக மூமெண்ட்டில் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு அந்தளவுக்கு பண்ண தெரியாது துரோக மூமெண்ட்லாம். இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்றேன். எடிட்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிறேங்க. ஏன்னா துரோக மூமெண்ட் பண்ணும்போது இனிமே டக்குன்னு கொள்ளாமல் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொண்டேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துச்சு. அடுத்த வாட்டி கொஞ்சம் கம்மியாகவே லென்த்தாக வைக்கிறேன். சரி கேஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சோட பார்க்குறேன். பாய்.